குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம் இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும், அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டர் கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளபிரையில் பிறந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். கடக ராசி கடக லக்ன அன்பர்களுக்கு உண்டான பாதிப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து, 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானங்க, அந்த இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து பாதிப்பை வந்து தருவார்.
அதேபோல் அவருடைய பார்வைகளால் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுகிறது. இது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம் அதையெல்லாம் குறிக்கும். 4ஆம் இடம் என்பது வாகனங்கள், வீடு, ஒழுக்கம் இதையெல்லாம் வந்து பிரதிபலிக்கும். 6ஆம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கடன், வம்பு வழக்குகள், பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு வந்து குறிகாட்டுது. ஸோ அதன் வழி பாதிப்புகள்லாம் வந்து உண்டு. குறிப்பாக இது எல்லாமே வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகளில் தான் வந்து முடியும். அப்போ நீங்கள் இந்த பாதிப்பை வந்து சரி செய்து கொள்வதற்கு குறிப்பாக திதியில் பிறந்து பாதிப்புனா நம்ம வந்து திதி நித்திய தேவதை வழிபாடு எடுத்துக்கலாம். அது முன்னே பார்த்துட்டோம். அதே போல் நீங்கள் ஆகாத நித்திய நாமயோகத்தில் பிறந்து ஆகாத நட்சத்திரங்கள் அப்படி முன்னே பார்த்துருக்கோம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தினுடைய பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாதம். அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தினுடைய 1ஆம் பாதம். ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் வரக்கூடிய 2, 3, 4 பாதங்கள். இதில் தான் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து பாதிப்படையும். அப்போ இதிலிருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் என்ன கோவில் போகணும், என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரம்ம வித்யா, திருவாலங்காடு. சரிங்களா? அங்கு சென்று நீங்கள் ஒரு அர்ச்சனை, ஒரு அபிஷேகம், ஒரு சகசரநாம பூஜை அதையெல்லாம் செய்யும்போது இந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து விலகிடும். அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பழையறை வடதளின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சோமநாதர், சோம கலாம்பிகை இவர்களுடைய வழிபாட்டை எடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பாதிப்பை வந்து நிச்சயமாக வந்து குறைத்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ திதியால் என்னென்ன திதியில் பிறந்ததுன்னா பாதிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன நித்திய நாமயோகத்தால் பாதிப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுக்கும் நம்ம வந்து வழிகாட்டிட்டோம். குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படும். அதுக்கும் இதே கோவில்கள் வந்து போதுமானது. இதிலெல்லாம் நாங்கள் பிறக்கலை அப்படின்னா இந்த குரு பகவானால் 300 நாட்கள் உங்களுக்கு தன யோகம் என்பது உருவாகப் போகிறது. இந்த தன யோகத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழிகள் இருக்குது? ஏன்னா தன யோகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். நீங்கள் கடவுளை பார்க்குறீங்களோ இல்லையோ, குரு பகவானை போய் பார்க்குறீங்களோ இல்லையோ, குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த நேரத்தில் தன யோகம் என்பது உண்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்தது சூலம், வரியான், வைத்திருதி நாம யோகங்கள். அதே போல் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்திய நாம யோகங்கள், சதுஸ்பாத கரணம், தைத்துளை கரணம், அதே போல் பவகரணம் இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த யோகம் வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதை குறிப்பிட்ட வழிபாடுகளை நாம் எடுப்பதன் மூலமாக, குறிப்பிட்ட செயல்களை நாம் வந்து தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த யோகத்தை வந்து அதிகரித்து கொண்டே இருக்க முடியும். நம்மால் அதுக்கு என்ன பண்ணணும்னா குரு பகவானுடைய விஷயங்களை நாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். குரு பகவானை சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எப்பப்பெல்லாம் வழிபாடு பண்ணலாம்? குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூலம், வரியான், வைத்திருதி நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மேலும் சதுஸ்பாத கரணம் அது நடைமுறையில் இருக்கும்போது சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது குரு பகவானுடைய அனுகிரகத்தை, அவருடைய யோகத்தை நாம் வந்து எளிதில் பல மடங்கு பெற்று வர முடியும். அதே போல் அந்த வழிபாடுகள் செய்யும் போது அவருக்கு பிடித்தமான ஒரு மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மஞ்சள் நிற பூக்கள், செடி கொடி மரத்திலிருந்து வரக்கூடிய மஞ்சள் நிற பூக்கள், அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சுண்டல், மாம்பழம், முலாம்பழம், சிவப்பு பூசணியில்
அதாவது மஞ்சள் நிற பூசணியில் தயாரித்த உணவுகள். மேலும் நெய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நெய்யில் செய்த பதார்த்தங்கள், லட்டு, பூந்தி இந்த மாதிரி உணவுகள், நெய் தீபம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி விலை உயர்ந்த கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதில் தயாரித்த பாயாசம், தின்பண்டங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம போகும்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாம். ஒரு நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம், ஒரு அபிஷேகம் பண்ணலாம், ஒரு சகஸ்ரநாம பூஜை பண்ணலாம், ஒரு அஷ்டோத்திரம் பண்ணலாம், ஒரு திரிசபை மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சால் ஐயரை வச்சு பண்ணலாம். இல்லையா நம்மளே வந்து புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குருபகவானுடைய ஒரு காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், அஷ்டோத்திரம், ஒரு சகஸ்ரநாமம் இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நீங்களே உட்காந்து படிக்கலாம். வீடுகளில் வைத்து படிக்கலாம். குருபகவானுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணலாம். பூஜை அறைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சந்தன மரம், அரச மர வழிபாடுகள்லாம் ரொம்ப நல்லது. அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ சந்தன மர இலை, அரச மர இலையெல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வைக்கணும் கண்டிப்பாக. அந்த குச்சிகளை வைத்து புகையை மூட்டி அந்த புகையை வந்து உங்களுடைய வீடுகள், தொழிற்சானங்கள், பணம் வைக்கக்கூடிய இடங்கள் அதிலெல்லாம் வந்து வைக்கலாம். இந்த குச்சியை கூட நீங்கள் இலைகள்லாம் கூட அந்த பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்து பயன்படுத்தலாம். அதே போல் யானைகளிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது, யானை முடி மோதிரங்களை பயன்படுத்துவது, பூனைகளுக்கு உணவளிப்பது, மேலும் நாய்களுக்கு வந்து உணவளிப்பது, இதெல்லாம் கூட உங்களுடைய பணத்தை வந்து பல மடங்கு வந்து உயர்த்தும், வரவை வந்து உயர்த்தும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் இந்த ஒரு 300 நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். மஞ்சள் நிற துணியை வந்து பயன்படுத்திக்கோங்க. நியூமராலஜியில் 3ஆம் நம்பரை வந்து பயன்படுத்துங்க. இந்த கேம்லிங் அந்த மாதிரி வந்து விளையாட்டுகள் வந்து விளையாடுறவங்கெல்லாம் வந்து நீங்கள் 3ஆம் நம்பரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுடைய யோகம் வந்து தனம் வந்து யோகம் ஆக்டிவேட் ஆகி அதில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தகவல்களை வந்து முடிந்தளவு வந்து பகிருங்கள். முடிந்தளவு வந்து பகிர்ந்து அனைவருக்கும் வந்து இது பயனுள்ள வகையில் வந்து அமைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் நீங்கள் எனக்கு இதுவரை கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கும் நமது சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.